அன்பிற்கினிய ராவணர் குரல் தோழர்களே, புதுச்சேரி வாழ் பொதுமக்களே, வணக்கம். நான் உங்கள் குரு ராஜாராமன். கடந்த 13/5/2025 அன்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்கள், மீண்டும் சொல்கிறேன், 13/5/2025 அன்று இந்தியாவில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் அங்கங்கு பேசுகின்ற தாய்மொழியிலேயே முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார். அதை தொடர்ந்து நமது மதிப்புக்குரிய புதுச்சேரி காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங் ஐபிஎஸ் அவர்கள் 20/6/2025 அன்று நிலையாணை 11/2025 என்ற நிலையாணையை பிறப்பித்து புதுச்சேரி காரைக்காலில் உள்ள காவல் நிலையங்கள் தமிழில்தான் முதல் தகவல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும், மாஹியில் இருக்கும் காவல் நிலையங்களில் மலையாளத்தில்தான் முதல் தகவல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும், ஏனம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் தெலுங்கில்தான் முதல் தகவல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கும் பொழுது, இந்த கேடுகட்ட புதுச்சேரி காக்கி சட்டை போட்டிருக்கும் காவல் நிலையத்தில் பணிபுரியும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அந்த ஆணையை நிறைவேற்றவில்லை. சென்ற மாதம் ராவணர் குரல் இயக்கத்தைச் சேர்ந்த அதன் தலைவர் ராஜாராம் மிகிய நான் இதை போன்று காவல் நிலையங்களில் சட்டத்துக்கு விரோதமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய ஆணையையும் நிறைவேற்றவில்லை, நமது டிஜிபி மரியாதைக்குரிய ஷாலினி சிங் ஐபிஎஸ் அவர்கள் போட்ட நிலையாணையையும் அவமதிக்கும் வரையில் தொடர்ந்து ஆங்கிலத்திலேயே முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்கிறார்கள் என்று கடிதம் அனுப்பியிருந்தேன். அதைத் தொடர்ந்து டிஜிபி அவர்களும் நமது மரியாதைக்குரிய டிஐஜி சத்தியசுந்தரம் அவர்களும் தமிழில் முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்ய வேண்டும் என்று வாய்மொழியாக உத்தரவிட்டார். ஆனால் பாகூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் நந்தகுமார் என்ற கேடுகட்ட ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு தொடர்ந்து நமது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்ட ஆணையையும் நமது டிஜிபி அவர்கள் போட்ட ஆணையையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார். 17/1/2026 வரை அன்று, அதாவது 17/1/2026 அன்று பாகூர் காவல் நிலையத்தில் 3 முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்துள்ளார்கள். குற்ற எண் 7, குற்ற எண் 8, குற்ற எண் 9. அந்த 3 எஃப்ஐஆர்களிலும் தொடர்ந்து ஆங்கிலத்தில் தான் அவர்கள் முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்துள்ளார்கள். இந்த கேடுகட்ட நந்தகுமாருக்கு பாகூர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே மிக சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று ஒரு பரிசை கொடுத்திருப்பது அசிங்கமானது, அவமானகரமானது, கேவலமானது. இத்தகைய தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய ஆணையையும் நமது மதிப்புக்குரிய டிஜிபி ஷாலினி சிங் ஐபிஎஸ் அவர்கள் போட்ட நிலையாணையையும் அவமதித்து வருகின்ற நந்தகுமார் மீது நேற்று நமது மத்திய உள்துறை செயலருக்கும் நமது மதிப்புக்குரிய மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கும் காவல்துறை இயக்குனர் திரு ஷாலினி சிங் அவர்களுக்கும் திரு சத்தியசுந்தரம் அவர்களுக்கும் இந்த அயோக்கியத்தனமான சட்டத்துக்கு விரோதமாக தமிழ் மொழியை, நமது தாய்மொழியாக தமிழை அவமதிக்கும் வகையில் முதல் தகவல் அறிக்கையை ஆங்கிலத்தில் தயார் செய்ய வரும் அயோக்கிய நந்தகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முறையாக அந்த நந்தகுமார் மீது நடவடிக்கை எடுப்பார்களா, மற்றும் தமிழ் மொழியிலே புதுச்சேரி காரைக்கால் ஆகிய காவல் நிலையங்களில் பணிபுரிபவர்கள் யார் தமிழில் முதல் தகவல் அறிக்கையில் தயார் செய்யாவிட்டாலும் அவர்கள் மீது இலாக்காபூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் இந்த வீடியோ வாயிலாக
கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.